ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கே ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, சுபமஸ்து. சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, அம்மா உங்கள் யூடியூப் பார்த்து 1 மாதம் ஆகிடுத்துமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ளார இருக்கும். எல்லாருக்கும் ஃபோன் வரும், எப்போம்மா வருவீங்க யூடியூப்லன்னு. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்பது போல அம்பாள் இன்றைக்கி இந்த யூடியூப்பில் ராஜராஜேஸ்வரி பீடம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், அங்கேருந்து செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் திண்டிவனத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் சிப்காட்டு பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலேயே இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடமும் ராஜராஜேஸ்வரி மேல்நிலைப்பள்ளி ஒரு 1000 பிள்ளைகள் இந்த பீடத்தில் படிக்கிறாங்க. கிராமப்புற பிள்ளைகள் முழுக்க செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. அன்பு தாய்மார்களே, ஒரு சமயம் யமுனா நதி கரையில் கோபிகாஸ்ரீகள் அவர்கள் நூற்றுக்கணக்கான கோபிகாஸ்ரீகள் கூட நிறைய பால், தயிர், வெண்ணெய், நெய், இனிப்பு வகைகள், இதெல்லாம் காய்கறிகள் இதெல்லாம் வச்சுட்டு தயாராக நிற்கிறாங்க. யமுனா நதி வெள்ளம் வடியும் அந்த கரைக்கு போய் இந்த பால், தயிர், வெண்ணெயெல்லாம் செலவு பண்ணி அதை விற்பனை செய்து ஜீவாதாரத்தை நடத்தணுமே என்கின்ற கவலையோடு ஆயிரக்கணக்கான கோபிகாஸ்ரீகள் நிற்கிறாங்க. அந்த இடத்துல வேத வியாசர் வந்து நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது இந்த கோபிகாஸ்ரீகள்லாம் கிட்ட போயிட்டு, முக்காலம் அறிந்த முனிவன் அல்லவா நீங்கள், இந்த வெள்ளம் எப்பொழுது வடியும், நாங்கள் அந்த கரைக்கு போகணும், எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பால், தயிர், வெண்ணெயெல்லாம் விற்பனை செய்து நாங்கள் நடத்தணும். அப்படியா, சரி, முதல்ல எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க, அதுக்கப்புறம் நான் அந்த கரைக்கிட்டு போய் விடுறேன்னாரு வியாசர். வியாச முனிவர் சொன்னபடி எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க கூடையில் இருந்த ஒரு முந்த பால், வெண்ணெய், தயிர் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அழகாக எல்லாத்தையும் வாங்கி கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து, கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து, கிருஷ்ணா அர்ப்பணமஸ்துன்னு அந்த பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டுட்டார். முடிஞ்ச உடனே நேராக வியாசர் அந்த தண்ணியை, யமுனா நதியை தொட்டு சொல்கிறார், நான் நித்திய உபவாசமாக இருப்பது என்பது உண்மையானால் யமுனா நதியை எனக்கு வழிவிடு என்று அந்த தண்ணியை, யமுனா நதியை தொட்டு சொல்கிறார். யமுனா நதி 2ஆக பிளந்தது, தரை வழி அழகாக தெரியுது. இந்த ஆயிரக்கணக்கான கோபிகாஸ்ரீகளும் வியாசரும் நடந்து அந்த கரைக்கு போனாங்க. இந்த கோபிகாஸ்ரீகள் அனைவருமே கிட்ட போய் வியாசர் அந்த கரைக்கு போன உடனே கேட்குறாங்க, சுவாமி, இது கிட்டத்தட்ட ஒரு 20 முந்த பால், தயிர், வெண்டையெல்லாம் சாப்பிட்டீங்க, நீங்கள் போய் அங்கே சொல்கிறீங்க நான் நித்திய உபவாசம் இருப்பது, அதாவது பட்னியாக இருக்கிறது உண்மையாக இருந்தால் தண்ணி எனக்கு யமுனா நதி வழிவிடுன்றீங்க, யமுனா நதி வழிவிடுறா அப்படின்னு கேட்குறாங்க ஆச்சரியமாக. அப்படி சொல்கிறார். அதை கேட்ட உடனே வியாசர் சொல்கிறார், நீங்கள் கொடுத்த பால், தயிர், வெண்ணெயெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்றேன், எல்லாவற்றும் கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து, பரந்தாமா உனக்கே அர்ப்பணம் என்றேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மனசுக்குள்ளார எல்லாம் உன் செயல் கிருஷ்ணா அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது இந்த உலக துன்பங்கள் நம்மளை சுடாது. இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனுகிரகம் அவன் நம்ம பேரில் பட்டுண்டே இருக்கும், பரந்தாமனுடைய அனுகிரகம்.
அன்பு தாய்மார்களே, சதய நட்சத்திரத்தில் நடராஜர் மாலைக்கு, அதாவது நடராஜருடைய சன்னிதானத்துக்கு போய் ஒரு மாலையை வாங்கி சாத்தணும். அம்மா அடுத்த கட்ட வளர்ச்சி, அம்மா கடன் தொல்லை, அம்மா வீடு கட்டணும், அம்மா வீட்டில் கல்யாணங்கள் நடக்கணும், அம்மா வீட்டில் பசங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். வருது தாயே கையில், ஆனால் ஏதோ ஒரு வழியில் ஓட்டையாக போகுது. நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் நல்ல தண்ணி எடுத்து இறைக்கிறேன், அந்த தண்ணியெல்லாம் பயிருக்கு போக மாட்டேந்து எங்கேயோ போகுதுன்னா அந்த ஓட்டை வழியாக அந்த தண்ணி பூரா கிணத்துக்கே போகுது. அந்த மாதிரி வருமானம் வரா மாதிரி இருக்குதே தவிர அந்த வருமானம் ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியலையே என்ற கவலை. அந்த சதய நட்சத்திரத்தன்னைக்கு நடராஜருக்கு அந்த அன்னைய தினம் போய் சிவாச்சாரியாரை சந்தித்து அந்த மாலை வாங்கி அழகாக பகவானுக்கு சாத்தி அதை கண்குளிர தரிசனம் செய்யுங்கள். அந்த ஐஸ்வர்யமானது உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும். உங்கள் பீரோவில் அந்த ஐஸ்வர்யம் நிரம்பும். அனைத்து நகை நட்டும் பேங்க்லேருந்து வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், திருமணம் எல்லாம் இந்த ஆண்டில் திட்டமிட்டபடி வெற்றி உண்டாகும். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லையே, பல ஆண்டுகளாக வீட்டில் கல்யாணங்கள் நடக்கலையே என்று நினைத்த அனைத்து தம்பதிகளுக்கும் இந்த சதய நட்சத்திரத்தில் நடராஜரை தரிசனம் பண்ணும் பொழுது அதி சீக்கிரத்தில் அவர்களுக்கு ஒரு மழலை செல்வம், அந்த திருவேங்கடத்தானே ஆண் குழந்தையாக வந்து பிறப்பான். அந்த சதய நட்சத்திரத்தில் போய் மாலை போடுங்க. குழந்தைக்காக போய் மகனுக்காக உடனடியாக அடுத்த சில முகூர்த்த தினங்களில் நல்ல செய்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடாயிடும். அன்பு தாய்மார்களே, லாவண்ணா, தாவண்ணா, மூவண்ணா, டி அண்ணா, ராவண்ணா, சாவண்ணா இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்து பெயரில் வந்தால் அவர்கள் பீடத்திற்கு தொடர்பு கொண்டு வனதுர்கா யாகம் செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்லுங்க தாயே, புரியலை. லாவண்ணா, அந்த லா என்ற எழுத்து பெயரில் முதல் எழுத்து வருந்தால், அதே மாதிரி தா என்ற எழுத்து, அடுத்தது மூவண்ணா, அடுத்தது டி டெல்லி, அந்த டி அண்ணா, ரா ராமன், அந்த ரா முதல் எழுத்து, சா அந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் உள்ளவர்கள் அனைவருமே பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அம்மா அந்த வனதுர்கா யாகம் செய்ய வேண்டும். அதாவது இந்த எழுத்துக்கள் உள்ளவர்கள் எல்லோரும் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல அஸ்திவாரம் போடுறீங்க. மற்றவர்களுக்கு வருமானம் 2 மடங்கு வர்றதுக்கு உண்டான ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க. சில சமயங்களில் அவங்களோட பயணிப்பீங்க, அவங்களுக்கு டபுள் வருமானம் கிடச்சிடும். போல் நாளைக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து இப்படி உட்காருவார். இந்த எழுத்துக்கள் உள்ள தாய்மார்களும் சரி, பெரியவர்களும் சரி, முதல் எழுத்துக்கள் அதை மறுபடியும் முதல்லேருந்து சொல்லுங்க. அவண்ணா, அம்மா, லாவண்ணா, தாவண்ணா, மூவண்ணா, டி, ராவண்ணா, சாவண்ணா இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்து உள்ளவர்கள் வனதுர்கா யாகம் செய்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த 14 மாதங்களில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோமான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. அந்த வனதுர்கா யாகம் செய்து அந்த வனதுர்கா எந்திரம் வீட்டில் வைக்கும் பொழுது வருமானத்தில் மீண்டும் உங்களுக்கு அந்த முதலிடம், மனசுக்கு திருப்தியான ஒரு வருமானம் உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பித்துவிடும். அன்பு தாய்மார்களே, இந்த வைகாசி மாதத்தில் இப்போ உலகம் பூரா நடந்துட்டுருக்கு. திருக்கல்யாண உற்சவங்கள், கொடி ஏற்றுறது, தேர் வருகை செறது, இதில் ஏதாவது ஒன்று தரிசனம் செய்யுங்கள். இந்த சித்திரை வைகாசியில் ஆண்டு முழுவதும் குபேர சம்பத்தோடு இருப்பீர்கள். தாயே, இன்றைக்கி வீட்டில் டிவி இருக்கு, போட்டு விட்டுற. டெய்லி இன்றைக்கி சாயந்தரம் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய திருக்கல்யாணங்கள், தேரோட்டங்கள், கொடியேற்றம் இதெல்லாத்தையும் பார்த்துடுற. தாராளமாக பாருங்கள். ஆண்டு முழுவதும் குபேர சம்பத்தோடு திகழ்வீர்கள். அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியத்திற்கு தாமரை பூ இருக்கிறதல்லவா, அதே போல் அந்த தாமரை இலையை கவிழ்த்து அலம்பிட்டு அந்த கவிழ்த்து அதில் மதிய உணவு சாப்பிட வேண்டும். தசமியில், அதாவது வளர்பிறை தசமியில், பௌர்ணமியில். அப்பொழுது ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும். வீட்டில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும். ஒரு நிரந்தர வருமானம் வேணும் தாயே வீட்டில்.
5 நாள் நல்லா ஓடின்னு இருக்கு, 5 நாள் ரொட்டேஷனில் ஓடுது அப்படின்றாங்க. அந்த பௌர்ணமி அடுத்தது வளர்பிறை தசமியில் தாமரை இலை கவிழ்த்து மதிய சாப்பாடு சாப்பிடணும். அன்பு தாய்மார்களே, அதே போல் தேதிகள்லேயும் சரி, வீட்டு டோர் நம்பர்லேயும் சரி, 31, அடுத்தபடியாக 34, 8, 17, 22, 13, 26, 28, 7 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அந்த தேதியோ அல்லது அந்த வீட்டினுடைய எண் கதவு எண்ணா இருக்கிறவங்க அனைவருமே பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அம்மாவிடத்தில் அந்த பரசுராமருடைய யாகம் செய்து அந்த ரட்சையை வாசலில் கட்டுங்க. ஊருக்கெல்லாம் கொடையாளியாக இருக்கிறேனே தவிர என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னமும் மனசு ரீதியாக இன்னும் வறுமை என்னை ஆட்டி படைக்கிறது என் குடும்பத்தையும் அப்படின்வாங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாரும் நல்ல கொடையாளி, எல்லாருக்கும் நல்லதை செய்வாங்க. அவங்க சொந்த வாழ்க்கையில் அந்த நிதிநிலையிலையும் சரி, வாழ்க்கை சந்தோஷத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்நீச்சல் போடுறாங்க. அதனால் அந்த வனதுர்கா யாகம் அல்லது பரசுராமருடைய யாகம் செய்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதே போல் வைகாசியில் வளர்பிறையில் அம்பாள் மடியில் ஒரு சின்ன மாவு கல்லில் பிள்ளையார், வெள்ளியில் பிள்ளையார், பித்தளையில் பிள்ளையார், ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையார் விக்கிரகம் அம்பாள் மடியில் வச்சுட்டு ஒரு ஆரத்தி பண்ணிட்டு வாருங்கள். நினைத்த வாழ்க்கை, நினைத்த மழலை செல்வம், நினைத்த உத்தியோகம் கிடைத்துவிடும். அன்பு தாய்மார்களே, வைகாசி மாதத்தில் இப்பொழுது தட்டில் நெல் பரப்பி, உடையாத அரிசி மணிகளாக பரப்பி, அதில் ராமநாமம் எழுதி அழகாக தட்டில் எழுதி அதை சுவாமி ரூமில் வைத்து பைத்தம்பருப்பு பாயசம் செய்யுங்கள். இந்த வைகாசி மாதத்தில் தட்டில் நெல்லில் ராமநாமம் எழுதணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் வெளியேறிவிடும். அந்த வீட்டில் வாசலுக்கு வெளியவே மகாலட்சுமி இருக்கிறாளே, உள்ளார வரலையே, நான் ஊருக்கு பணக்காரனாக இருக்கிறத தவிர வீட்டில் ஏழையாக இருக்கிறேனேன்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதாவது வளர்பிறையில் வைகாசியில் நெல் மணிகளால் ராமநாமம் எழுதணும். அதை சுவாமிகிட்ட வச்சு ஒரு பால் பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணணும். அப்போ வீட்டில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும். வெளியே இருக்கிற குலதேவதை வீட்டுக்குள்ளார வருவா. வெளியே இருக்கிற பெண் தெய்வம் சொல்லுவார்கள் அந்த காலத்தில் பெரியவர்கள், அந்த பெண் தெய்வம் வீட்டுக்குள்ளார வரும். அதே போல் வீட்டில் வளர்ச்சி பணிகள் சுபம் தடையில்லாமல் நடக்கும். அன்பு தாய்மார்களே, அம்பாளுக்கு எப்பொழுதுமே சிரேஷ்டமானது பச்சரிசியில் இட்லி. அதை மாதம் ஒரு முறை வளர்பிறையாக பார்த்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. வீட்டில் ஒற்றுமை இல்லை தாயே, வாரம் மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கோம். படித்ததுக்கு தகுந்த சம்பளம் உள்ள உத்தியோகமே இல்லை, வேறு ஒரு உத்தியோகத்துக்கு போகுது. அவரதோடு படித்ததெல்லாம் இன்றைக்கி 3000 ரூபாய், 1,000 ரூபாய், 2 ரூபாய் அப்படி சம்பாதிக்குது. இது வெறும் 30,000, 40,000, 20,000 இப்படி இருக்குது. அதே படிப்பு, அதே கோல்டு மெடல், எந்த ஒரு வாய்ப்பும் கிட்ட வரலை 2-3 வருஷமாக அப்படின்றாங்களே. தாய்மார்களே, வீட்டில் பச்சரிசியில் இட்லியை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க மாதம் ஒரு தரம். அப்போ பிள்ளைகள் அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய திறமைக்கேற்ற ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்ந்துடுவார்கள். அதே போல் வீட்டில் அந்த இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் கண்டெய்னர் லாரி வச்சு ஏற்றி வெளியே அனுப்பிடலாம். அந்த பச்சரிசி இட்லி அம்பாளுக்கு ரொம்ப சிரேஷ்டமானது. அதை செய்யும் பொழுது சந்தோஷப்படுவாளாம். வீட்டில் அத்தனை ஒரு மகிழ்ச்சியும் நிரம்ப ஆரம்பித்து விடும். அதே போல் தெற்க பார்த்து வாசல் உள்ளவர்கள் மறக்காமல் மாதம் ஒரு முறை சிறுதானியங்கள்லாம் சேர்த்து ஒரு சுண்டல் செய்து அது குழந்தைகளுக்கு சாயந்தர வேளையில் பிள்ளையார் கோவிலுக்கோ நவகிரக சன்னிதானத்தோ ஏதோ அம்பாள் கோவிலுக்கோ அதை எல்லாருக்கும் அந்த ஒரு பிடி அந்த சிறுதானிய சுண்டல் செய்யுங்க. பெண்களுக்கு உண்டான துக்கம் நிவர்த்தியாகும். தெற்க பார்த்த என்னப்பா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டியாப்பா? பார்க்குறேன், யோசிக்கிறேன், இல்லது பார்க்குறேன், யோசிக்கிறேன். என்னப்பா 2 பக்கமும் தான் நல்லா நடக்குது, ஆனால் எது திருப்தியாக போய் சேர முடியல, செட்டில் ஆக முடியல. அப்படி தெற்க பார்த்த வாசல்
அடுத்தது எதிரிகள் தொல்லை பயங்கரமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவனே புரியலையே. எதிரிகளுடைய தொல்லைகள், பண கஷ்டம் தலைவிரித்து ஆடுது வீட்டில், தொழிலில். அப்படி அந்த தெற்க பார்த்த வாசல். நான் சிவனேன்னு வீட்டிலையே இருந்தாலும் வீடு தேடி வந்து ஏதோ ஒரு கலகம், ஒரு சண்டை வந்துட்டு போயிட்டே இருக்குது தினம். பெண்களுக்கு நிம்மதி இல்லை. அந்த தெற்க பார்த்த வாசலுக்கு ஒரு நிரந்தர பிராயச்சித்தம் எதுன்னாக்க, அந்த சுண்டல், சிறுதானிய சுண்டல்கள் செய்து அதை கோவிலில் மாதம் ஒரு முறை செய்யுங்க. அந்த தெற்க பார்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும். அப்படி மலர்ந்த முகமாக இருப்பீங்க. தாய்மார்களே, அமாவாசையோ அல்லது வளர்பிறையோ அதில் வரக்கூடிய தசமி அன்னைக்கு வீட்டில் ஒரு 40ஆம் பக்கம் நோட்டு எடுத்து எழுதுங்க. ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். அப்படி அதாவது அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிங்க. அன்னைக்கு ஆரம்பித்து அதை தசமி அன்னைக்கு முடிங்க. அந்த இது டெய்லி உங்களால் முடிஞ்சவர்கள் அந்த 40ஆம் பக்கம் நோட்டில் ஒரு 2 பக்கம் எழுதினே வாங்க. அமாவாசையிலேருந்து அந்த வளர்பிறை தசமி அன்னைக்கு அதை முடிங்க. முடிச்சுன்னா அந்த நோட்டில் எழுதி முடிச்சுட்டு தசமி அன்னைக்கு ஸ்ரீராமஜெயம் மொத்தமாக முடிச்சுட்டு, நோட்டு ஃபுல்லாக எழுதணும் இல்லை, ஒரு 20 பக்கம் எழுதி முடிச்சிங்கன்னா அதை சுவாமிகிட்ட வச்சு பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனை உடனடியாக கைகூடி வரும். பெரிய வேலை கிடைக்கணுமா அவனுக்கு அப்படின்வாங்க. ஒரு ராமநாமம் அதை எழுதுங்க. அவசியம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க பசங்க. எஜமானன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது லாபகரமாக வருவார்கள். அதே மாதிரி அன்பு தாய்மார்களே, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறத தொடர்ந்து அதை பயன்படுத்தி வாருங்கள். அப்படி வரும்போது உங்களுடைய சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் ஏற்படும். உங்கள் வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் லாபகரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகனை பார்க்க பழகிங்க. அதே மாதிரி வெங்கல பாத்திரத்துலேயோ ஈய பாத்திரத்துலேயோ மதிய உணவு மாதத்தில் ஒரு முறை சமைத்து சாப்பிடுங்க. அந்த ஆயுள் ஆரோக்கியம், சதாபிஷேக பாக்கியம் உங்களுடைய குடும்பத்தில், சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், அப்படி அந்த மாதிரி ஒரு பாக்கியம் உங்களுடைய குடும்பத்தில் சந்ததிகளுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் அது உண்டாகும். மறுபடியும் சொல்லுங்கம்மா, அந்த வெங்கல பாத்திரத்தில் சாதம் வடிக்கணும், கரெக்டு. அப்புறம் ஈய பாத்திரத்தில் ரசம், ஏதாவது பாயசம், ஏதாவது ஒரு நைவேத்தியம். வீட்டில் சமைக்கிற பாத்திரத்தில் இது 2 பாத்திரத்தை சேர்த்துக்கணும் மாதத்தில். அப்படி செய்யும் பொழுது அந்த வீட்டில் ஐஸ்வர்யம், மகாலட்சுமி சந்தோஷமாக படி அளந்துன்னே இருப்பாளாம். அந்த பாத்திரத்தில் சமைச்சா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பூஜைறையில் அன்னபூரணி படமும் ஸ்ரீ ராகவேந்திரருடைய படமும் இருக்கட்டும். அந்த நித்தியபடி வருமானமும் அந்த அன்னபூரணிக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை பயணம் தொடரும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் பீடத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அந்த நாட்களில் அருள்வாக்கு கேட்க வரலாம். அப்படி வரும்பொழுது ஃபோனில் தொடர்பு கொண்டு அம்மாவை வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால அந்த செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் செவ்வாயில் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் முகாமிட்டிருக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் சென்னையில் இருக்கக்கூடிய 1.5 கோடி முகமுடையால் சென்னையில் மட்டும், தமிழகத்தில் 6.5 கோடி தாண்டி விட்டது. ஆஸ்தீகத்தில் நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக செயல் ஆற்றுகிறது நல்ல. அப்படிப்பட்ட ஆஸ்தீக பெருமக்கள் எல்லாரும் இப்போ சென்னையில் அம்மா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த கிழமைகளில் சாயந்தரத்தில் மயிலாப்பூரில் ஹோட்டல் கற்பகம், தெற்கு மாட வீதி, மயிலாப்பூர் குளக்கரை எதிரிலேயே இருக்குது. அந்த ஹோட்டல் கற்பகத்தில் சாயந்தரத்தில் ஒரு 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரலாம் இருக்கிறாங்க. அதுக்கும் தொடர்பு கொண்டு ஃபோனில் பதிவு பண்ணி இந்த தேதி வர்றோம்மா, இந்த கிழமை வர்றோம்மான்னு நீங்கள் பதிவு செய்து அருள்வாக்கு கேட்க வருகை தரலாம். அன்பு தாய்மார்களே, அதே மாதிரி வளர்பிறை தசமியில்
ஹனுமானுக்கு வெத்தலை மாலையோ ஹனுமான் தரிசனம் பண்ணுறதோ அந்த தசமி அன்னைக்கு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோடி துக்கம் உங்களை விட்டு அகன்று விடும். மேஷ ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை மேற்கொள்ளுங்கள். வைகாசியில் அவசியம் முருகனை தரிசனம் பண்ணணும். யார்? இந்த மேஷம், விருச்சிகம். ஆண்டு முழுவதும் அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்ச யோகம் தந்துடுவார் முருகப்பெருமான். அதே போல் உங்களுடைய வீட்டில் இந்த வைகாசி மாதத்தில் பிள்ளையாருக்கு நகை கடையில் போனீங்கன்னா தங்க பூணல், வெள்ளி பூணல் விற்பாங்க. அந்த பூணல் வாங்கி பிள்ளையாருக்கு சாத்துங்க. இந்த வைகாசி வளர்பிறையில் அரசு பதவி, பன்னாட்டு நிறுவன பதவி, அதே மாதிரி வீட்டில் திருக்கல்யாணங்கள், வீட்டில் மடலை செல்வம் அது சீக்கிரத்தில் கைகூடி வரும். அந்த பூணல், வெள்ளி பூணல், தங்க பூணல் விற்கிறாங்க, வாங்குகிறோம்மா, அதை பிள்ளையாருக்கு எடுத்து போய் சாத்தணும். ஒரு சாயந்தர நேரத்தில் கோவிலுக்கு போய் சிவாச்சாரியார் என்ற பிள்ளையாருக்கு சாத்த சொல்லி ஆரத்தி எடுத்து ஒரு 501 ரூபாயோ 101 ரூபாயோ தட்டில் போட்டு வாங்க. அப்படி செய்யும் பொழுது வீட்டில் வளர்ச்சி பணிகள், பசங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அந்த எஜமானன் காலையில் எழுந்திருக்கும் போதே சைக்கிளில், 2 வீலரில் சாப்பாடுகள்லாம் கட்டிக்கின்னு கிளம்புவார். அப்படி வரும்பொழுது மணி 2 மணிக்காக வரும்பொழுது சோர்வாக இருப்பார். நாளைக்கு தான் அப்படின்னுவார். அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். போனால் அந்த வேலை வெற்றிகரமாக திரும்புவாங்க, லாபகரமாக திரும்புவாங்க வீட்டில் பசங்களும் எஜமானனும். இந்த வைகாசி மாதத்தில் ரெட்டை பிள்ளையாரோ ரெட்டை ஆஞ்சநேயரையோ தரிசனம் பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது பாராம்பா அஷ்டலக்ஷ்மி புத்திரன்பா, அவன் மகாலட்சுமி புத்திரன்பா, அந்த அம்மா வந்துட்ட மகாலட்சுமி தாண்டவம் ஆடுறா அப்படின்றாங்களே, அந்த பாக்கியம் உண்டாகும் இரட்டை பிள்ளையாரை தரிசனம் பண்ணுறதுனால. இந்த மாதத்தில் வைகாசி வரும்பொழுது வீட்டில் மறக்காமல் மாவிளக்கு போடுங்க. சொந்த இல்லம், இன்னும் சில மாதங்கள் வீட்டில் திருக்கல்யாணம், இன்னும் சில மாதங்களில் மழலை செல்வம், கடன் நிவர்த்தியான ஒரு சந்தோஷமான ஆண்டு, தன சேர்க்கை, பூமி வாங்குகிற யோகம், பாகப்பிரிவினை வெற்றிகரமாக அமைவது, பிள்ளைகள் இந்த வருஷம் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிறது. இதெல்லாம் இந்த வைகாசி விசாகம் எப்போ வருதுன்னு பார்த்து விசாரித்து வீட்லேயோ கோவிலுக்கோ போய் அந்த மாவிளக்கு போடுங்க. இத்தனை நல்ல வரங்கள் கைகூடி வரும். வீட்டில் உங்களுடைய பூஜைறையிலையோ பீரோலையோ துளிப்போரம் அஷ்டபந்தனம் வாங்கி வீட்டில் வைங்க. தன சேர்க்கை உண்டாகும், அதாவது பொருளாதாரம் சேரும். தீய சக்திகள் வீட்டுக்கோ தொழிலுக்கோ ஏற்படாது, வராது. அமாவாசையில் ராஜகோபுரத்தை கடந்து மூலவரை தரிசனம் பண்ணுங்க. கோடி துக்கம் வச்சுருக்கிறேன் தாயே நான் அப்படின்றாங்களே, அந்த கோடி துக்கம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும். அமாவாசையில் ராஜகோபுரத்தை கடந்து போய் பிள்ளையாரோ அம்பாளோ சிவபெருமானோ பெருமாளையோ போய் தரிசனம் வாங்க, முருகனையோ. அந்த ராஜகோபுரத்தை கடந்து போகணும் அமாவாசை அன்னைக்கு. அங்கே இருக்கக்கூடிய சூரிய சந்திரால் பார்க்குறாங்க, சரி இவனுடைய பின்னோக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அகலட்டோன்னுட்டு சிக்னல் பண்ணிவிடுவாங்க. ததாஸ்து, கஷ்டமெல்லாம் இல்லாத இனிமேல் சுபிட்சமாயிரு அப்படின்னுட்டு. அதனால் அமாவாசை அன்னைக்கு இந்த தாயை டிப்ஸ் எல்லாம் செலவில்லாத டிப்ஸாக சொல்லிட்டீங்க, செய்யுங்க. நீங்கள் வளரும் பொழுது இந்த ராஜராஜேஸ்வரி பீடத்தில் இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு நிறையா பண்ணுவீங்க. அன்பு தாய்மார்களே, இந்த சென்னையில் முகாமிட்டிருக்கிறத மறந்துடாதீங்க. செவ்வாய், புதன், வியாழன் தினங்களில் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் தெற்கு மாட வீதி குளக்கரை எதிரில் அங்கே இருக்கிறாங்க. சாயந்தர நேரத்தில் வந்து அருள்வாக்கு எதிர்காலத்தை பற்றி கேட்கலாம். வெள்ளிக்கிழமையாக பார்த்து குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக ஞாபக சக்தி, பெண் குழந்தைகளுக்கு படிப்பு, ஆய கலைகள் இதெல்லாம் ஏற்பட வேண்டும். அந்த பெண் குழந்தைகளுக்கு வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஊஞ்சல் சேவையை பார்க்க வைங்க. சாயந்தரத்தில் டெய்லி டிவியில் திருமலை தேவஸ்தானம் ஊஞ்சல் சேவையை ஒளிபரப்புகிறாங்க தாயி. பசங்களை எல்லாரையும் இன்றைக்கி சாயந்தரம் உட்கார வச்சிட்றேன். அந்த மாதிரி அந்த ஊஞ்சல் சேவையை தரிசனம் பண்ணணும் பெண் குழந்தைகள். வெள்ளிக்கிழமையாக பார்த்து தரிசனம் பண்ணணும். அப்போ அவங்களுடைய தேஜஸ்கரம், ஆய கலைகளும் கல்வியில், படிப்பில், ஆரோக்கியத்தில், நல்ல ஒழுக்கத்தில், எதிர்காலத்தில் நல்ல பாரம்பரியம், பெரியவர்கள் மதிக்கிற பாரம்பரியத்தோடு நல்லா வருவாங்க.
அதே மாதிரி வளர்பிறையில் பள்ளியறை சேவையை போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கை தோஷம் நிவர்த்தி ஆகும். பள்ளியறை சேவையா? இரவு 11 மணி, சில நேரங்களில் 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் கோயில் மூடும் பொழுது அந்த பள்ளியறை சேவை உற்சவம் நடக்கும் டெய்லி. அதை போய் தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கை தோஷம் நிவர்த்தி ஆகும். ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்குப்பா என் வீடு. இந்த தண்டவாளம் ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்குது. பணமும் நிற்க மாட்டேங்குது, வீட்டில் சந்தோஷம் இல்லை, வீட்டில் மதிப்பு இல்லை. எல்லாம் செஞ்சு உழைச்சாலும் அதை சாப்பிட நிம்மதியான மனசு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மூதாதையர்கள் காலத்தில் ஏற்பட்ட ஒரு பாதிப்புகள். இதெல்லாம் சரியாகிறதுக்கு கோடி பணம் செலவு பண்ணாலும் சரியாகாது. நீங்கள் போய் அந்த பள்ளி அறை சேவையை, பகவானுடைய உற்சவத்தை, அந்த டெய்லி சாயந்தரம் ஒரு 15-20 நிமிடம் தான் அந்த சேவை ராத்திரி, அதை போய் தரிசனம் பண்ணுங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தர்ம சங்கடமான சூழ்நிலை அனைத்தும் அகன்றுவிடும். வாழ்க்கை தோஷம் நிவர்த்தியாகும். கிழக்க பார்த்து வாசல் உள்ளவர்கள் வாரம் வீட்டில் பூஜை அறையில் இனிப்பு நைவேத்தியம் பண்ணுங்க, சகல க்ஷேமங்களும் உண்டாகும். மேற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் சிறுதானியங்களை சமைத்து அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, சகல க்ஷேமங்களும் உண்டாகும். தெற்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய தானியங்களாக இருந்தாலும் சரி, கிழங்குகளாக இருந்தாலும் அதை நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த தெற்க பார்த்த வாசல் உள்ளவர்களுக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும். வடக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் பூமிக்கு மேலே விளையக்கூடிய தானியங்களில் அதை சமைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க வீட்டில். அந்த வடக்க பார்த்த வாசல் உள்ளவர்கள் குடும்பத்தில் சகல க்ஷேமங்களும் உண்டாகும். எல்லோரும் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். தொடர்பு கொள்ளுங்க. அந்த மயிலாப்பூர் விஜயத்தை வந்து பார்க்குறதுக்கு, அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்காலத்தை பற்றி அறியறதுக்கு, பீடத்துக்கு வர்றதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சுபமஸ்து.